புஷ்டாங்க முச்சு விட்டாங்க காமிப்பா முச்சு விட்டாங்க ஃபைனு எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு உள்ள எல்லாம் நீ போட்டுக்கிறது நடிக்கிறதுக்கு ட்ரெஸ் நீ ஒரு நாள்லயே எத்தனை வேண்டியதான் ஒரு அப்படியே பைக்கு திருடுற மாதிரி அவன் திருடன் அதை கருப்புல ட்ரெஸ்லாம் போட்டிருக்கான். நான் வக்கீல் நினைச்சிடாதீங்க, நான் ஒரு ஆஃபீஸ் பாய். பிளாகே பண்ண போறேன், எப்பதான் வீடியோ பண்ண போறேன்னு தெரியல காய்ஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு டீ கடை கிளப் ஃபர்ஸ்ட் vlog. கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு 10 வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். எங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான், அதனால இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 10 வீடியோ எடுத்துட்டுனா டெய்லி அப்லோட் பண்ணிடலாம். அதனால வந்திருக்கோம் கைஸ். இது வந்து ஒரு டாஸ்க்காக நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம் டாஸ்க் கைஸ். நீ எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துடலாம். 10லாம் இல்லை, எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். பாருங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் தெரியுதா, ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் தான் இதெல்லாம். இது எந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் தான். எந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹிந்திக்காரன் நடிக்க போகிறான் இவன். நான் வந்து டிடிஆர், அதுதான் வெள்ளை ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, வெள்ளை ட்ரெஸ்லாம் இருக்குது. நச்சிடலாம் கைஸ், இன்னைக்கு நச்சு உங்களுக்கு வந்துடும், வீடியோ வந்துடும். என்னைக்கு வந்து தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தட்டி விட்டு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது தட்டி விட்டுருங்க கைஸ், தட்டி விட்டுருங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத, தட்டி விட்டுருங்க. சரி இப்போ குங்குமம் எங்க? குங்குமம் எடுக்க சொன்னேன். குங்குமம் வந்து வீட்லயே ஏறான்னு சொன்னாங்க ஐசவனை, எடுக்காம மறந்துட்டு வந்துட்டு இப்போ என்ன சொன்னாரா இவரு, இதான் எல்லாத்தையும் வந்துருவான். அவள் தான், நான் தான் எல்லாத்தையும் வச்சுக்கணும். நான் செருப்பு போட்டுக்கணும், நீ போய் எடுத்து வேணான்னு சொன்னா செம்மட்டி வாங்குவேன். எதுவுமே சொல்ல அவன் நடிக்கிறான் பார்த்தீங்களா, கேமரால நடிப்பான், கேமரா இல்லைனாலும் நடிப்பான். சரி கைஸ், ஃபர்ஸ்ட் விலாக் எத்தவனே அதில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது ப்ளூம்பர்லாம் லைட்டாக வரும். கோயிலுக்கு போய் குங்குமத்தை எடுத்துக்கணும் போலாம். குங்குமம் கோயில் இதாக கோயிலுக்கு போனோம், எல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி கோயிலுக்கு போய் தேடணும் கைஸ். எல்லாத்தையும் பார்த்துவாங்க, இப்படிதான் தேட விடுவான் எல்லாத்தையும். பார்த்துக்கலாம் பாருங்க, பிஸியா தூங்கி இருக்கானுங்க பார்த்தீங்களா நாய்ங்களாம் ரயில்வே ஸ்டேஷன்ல. தெரியாது. சரி காய்ஸ், ஃபர்ஸ்ட் விலாக் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் எடுத்தோடனே கண்டினியூ பண்றேன். பாய். A few minutes later. ஹாய் கைஸ், வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு விலாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போனோம். இப்போ என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா, எங்ககிட்ட வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதனால் நாங்கள் எடுக்கும்போது அதை காட்ட முடியல. இந்த வீடியோட ப்ளூபர்ஸை வந்து நாங்கள் இதில் ஜாயின் பண்ணி விட்டுறோம், நீங்கள் எல்லாம் அதில் பார்த்துக்குங்க. இப்போ ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போகிறோம், வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. யோ இப்படியா ஃபோனை நீனே என்ன நான் விட்டேன் சார்? இவன் தான் சார் ஏதோ ஓடிபி சொல்கிறான்னு சொல்லி ஃபோனை கொடுக்கலாம் சார். கைஸ், ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டன்றது இதில் தெரிவிங்க. பின்னாடி ட்ரெயினி இப்போ ஒரு ஆட்டோ போச்சு, அப்புறம் டைலாக் மறந்து போச்சு, ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது கைஸ். ஸ்டாண்ட் வச்சு எத்தனை வருவாங்க கைஸ். அவர் தான் கேமராமேன், அவர் தான் தேர்ட் மேன் இல்ல, ஃபர்ஸ்ட் மேன் செகண்ட் மேன் இருக்கும், தேர்ட் மேன் இல்ல. ஸ்டாண்ட் எப்பவுமே ஸ்டாண்ட் தான் தேர்ட் மேன். இது என்ட்ரா இது தேர்ட் மேன். ஓகே ஸ்டார்ட்டா சார்? இவன் தான் சார் ஏதோ ஓடிபி கேட்டு போன புடி என் காசுல எடுக்கலான்னு பாக்குறான். காசை லைட்டாக எடுக்கிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. நாய் கூட சளி பண்ணு. எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு உள்ள எல்லாம். நீ இது என்ட்ரா இது அரே நடிக்கிறதுக்கு ட்ரெஸ் நீ ஒரு நாள்லயே எத்தனை வேண்டியதான் ஒரு 50 கண்டென்ட் 50 கண்டென்ட் 10 கண்டென்ட் கூட எழுதல. ரேஷன் கடைக்கு போற மாதிரி பைய தூக்கின்னு வந்திருக்கான் பாரு. உள்ள ஃபுல்லா ட்ரெஸ் இத பாருங்க, உள்ள ஃபுல்லா ட்ரெஸ். ரேஷன் கடைக்கு போற மாதிரி பைய தூக்கின்னு வந்திருக்கான், கோதுமை எல்லாம் வாங்குற மாதிரி. என்னத்த பண்றது, இதெல்லாம் என் ட்ரெஸ், இது எல்லாமே என் ட்ரெஸ். எல்லா ட்ரெஸ்ஸையும் அள்ளி போட்டு வந்தாச்சு. வீட்டில் இருக்கிறது ஒரு 10 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம நடிக்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, எதை பார்த்துருக்கீங்கன்னா. சரி வாங்க, அடுத்து வந்து காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. பிளாகே பண்ண போறேன், எப்பதான் வீடியோ பண்ண போறேன்னு தெரியல காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒன்று இருக்கு, ஆனால் அது வந்து ஒரே இடத்துல எடுக்கிற கண்டென்ட் இல்லை, 5 இடத்துல எடுக்கிற கண்டென்ட். அதனால 5 ட்ரெஸ் மாற்றணும், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கண்டென்ட் அது. அதனால உங்களுக்கு விளாக் பார்த்தாச்சு, ஷார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதனால 5 இடத்துக்கு இப்போ போகணும், 5 இடத்துக்கு தேடணும். அதான் இப்போ மேட்ரு. எங்கே போய் என்ன தேட போறேன்னு தெரியல. ஒரு இடத்துல அப்படியே ஸ்கூட்டி எடுத்துட்டு போற வழியிலேயே எதனா ஒரு வீடியோ இடம் இருந்துச்சுன்னா அங்கே எடுத்துருவோம் வீடியோ. அவள் தான் பார்த்துக்கலாம், அவள் தான் முடிஞ்சிச்சு. பார்த்துலாம் கைஸ். சரி, இந்த இடத்துல எடுக்க வேண்டியது இதை எடுத்துடுறேன். என்கிட்ட ஃபோன் இல்லாதனால ப்ளூபர்ஸ் ஆட் ஆகும் இந்த இதுக்கு. அமைதியா இருப்பா. ப்ளூபர்ஸ் ஆட் ஆகும் இந்த இடத்துக்கு. அது அடுத்தடுத்து போகிற இடத்துல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா,
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பேசும்போது அந்த மாதிரி கத்துனா சட்டையை எடுத்துனா நான் பேசவே இல்லை. அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த இதில் பார்க்கலாம். பை பை. இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். எல்லாம் தோத்திட்டு வந்தானுங்க. நன்றா. ஹலோ மச்சான், நல்லா வேணாம் மச்சான். தெரிஞ்ச அண்ணா பைக் சேல் பண்றானாண்டா. என்கிட்ட போன மாசம் எனக்கு சேலரி இருக்கு, போய் வாங்கலான்னு இருக்கேன். காய்ஸ் அத்தை கண்டென்ட் எடுக்க வந்தேன் காய்ஸ். இதான் லொக்கேஷன். அப்படியே பைக்கு திருடுற மாதிரி இவன் திருடன். அதான் கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கான். நான் வக்கீல் நினச்சிடாதீங்க, நான் ஒரு ஆஃபீஸ் பாய். கண்டென்ட் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது எடுத்து முடிச்சுட்டு என்னான்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லொகேஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, தெரிந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரி காய்ஸ், பாய். தம்பி ரைட்டுப்பா. சரிண்ணா. தம்பி லெஃப்ட்டுப்பா. தம்பி ஸ்ட்ரைட்டுப்பா. சரிண்ணா. காய்ஸ் ஒரு வழியா நம்ம 3 ஷூட் முடிச்சிட்டோம். 3 வீடியோ ரெடி எடுத்துட்டு அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் காய்ஸ். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வந்து அடுத்து எடுக்கணும். சாப்பிட்டு வர போறோம் வீட்டுக்கு. மணி 1 ஆயிடுச்சு கரெக்டா. சாப்பிட்டு வந்து எடுக்க போறோம். சார்ஜ் பண்ணோம். ஆமா 3 வீடியோ தான் எடுத்திருக்கோம். 3 வீடியோ எடுக்கல 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால இப்ப வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டு எங்களுக்கு லைட்டா சார்ஜ் போட்டு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. அப்புறம் தான் வந்து எடுக்கணும் காய்ஸ். ஓகே காய்ஸ், அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 2 மணிக்கு ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். 1 ஹவர் பிரேக்கு 2 வீடியோ ஆரம்பிப்போம் 2 மணிக்கு. அப்போ எடுக்கிறேன் காய்ஸ். பாய். 1 hour later. பெரிய சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப பெரிய சம்பவம். லாக் எடுக்கனால வேலைச்சேரி போனோம் காய்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் புடிச்சிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. காமிப்பா, முடிச்சு விட்டாங்க. ஃபைனு போட்டு விட்டாங்க நமக்கு. என்ன பண்றது காய்ஸ், பிடிச்சி போட்டாங்க. கண்டென்ட் எடுக்கலான்னு போனோம், ஆனா நம்மள வச்சு அங்க டிடிஆர் கண்டென்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ முடிஞ்சிச்சு. எழுதிட்டு போன கண்டென்ட் எனக்கு ரியலா நடந்துச்சு இன்னைக்கு. ஆமா ரியலா நடந்துச்சு. அதாவது வித்தவுட்ல போய் டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போயிட்டு டிடிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று எழுதணும். அதே மாதிரி புடிச்சு போட்டாங்க நம்மள. இவனுக்கு ஒரு 260, எனக்கு ஒரு 260. முடிஞ்சு போச்சு. 520 ரூபா. 520 ரூபா ஆயிடுச்சு. ஓகே 5 வீடியோ எடுத்தாச்சு இன்னைக்கு. 5 வீடியோ தான் இன்னைக்கு முடிஞ்சு. Flashback. கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு 10 வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ தான், அதனால இன்னைக்கு ஃபுல்லா ஒரு 10 வீடியோ எடுத்துட்டுனா அவேர்னஸ் தான் நினைச்சுங்க. இதை யாருமே டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போயிடாதீங்க. ஆமா டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போயிடாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கூட போகாதீங்க. டிடிஆர் புடிச்சு போட்டுருவாங்க கூட டிக்கெட் எடுத்துக்கங்க. ஆமா நாங்க புடிச்சு போட்டுருவாங்க. மாட்டினே அங்க போயிட்டு 250 ரூபா ஃபைனு. 500 ரூபா 520 ரூபா 2 பேருக்கு. 20 ரூபா. ஆமா ஃபைனை கட்டு வந்துட்டோம். ஓகே பாய் சொல்லு. vlogல வந்து 5 வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி 5 தான் எடுக்கணும். ஒரு 10ஆவது முடிச்சிடலான்ற இதுல காலைல ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா 5 தான் முடிக்க முடிஞ்சுச்சு. அதனால இதே மாதிரி நாளைக்கும் வீடியோ எடுக்கணும், நாளானிக்கு வீடியோ எடுக்கணும். எடுத்து தான் பண்ணணும் கைஸ். அப்பதான் வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ண முடியும். அடுத்த vlogல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. டாடா பாய் பாய்.